வெரைட்டி ரைஸ் பிரியாணி பண்ற அன்னைக்கு இந்த மாதிரி கேரட் பச்சடி பண்ணுங்களேன். செம்ம காம்பினேஷனா இருக்குங்க. எப்பவுமே ரைத்தா பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை கூட ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு பெரிய கேரட் கிட்டத்தட்ட 400 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இது நல்லா கழுவிட்டு தோல் சீவ தேவையில்லை, அப்படியே துருவி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பெருசா துருவி இருக்கேன், நீங்க இன்னும் சன்னமா துருவிட்டீங்கன்னா இன்னுமே சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. இட்லி பாத்திரத்துல 1 லிட்டர் தண்ணி ஊத்திட்டு இட்லி தட்டு இல்லைன்னா இடியாப்ப தட்டுல இந்த துருவின கேரட்டை வச்சு வேக வச்சுக்கோங்க. நீங்க துருவாம குட்டி குட்டியா கட் பண்ணி கூட இதை செய்யலாம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா மூடி வச்சு கரெக்டா 7 நிமிஷம் வைங்க. சூப்பரா வெந்துருங்க சாஃப்டா. இப்போ இதோட சேர்க்கறதுக்கு ஒரு 2 துண்டு தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். மிக்சியில ட்ரையா பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி ஊத்தாம அரைக்கணும். இப்போ நம்ம கேரட்டும் சூப்பரா வெந்துருச்சுங்க. இப்ப தாளிச்சுக்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில கடுகு, கொஞ்சம் தாராளமா உளுந்து பருப்பு சேர்த்திக்கோங்க. கூட ஒரு வரமிளகாய். நான் இன்னைக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்திருக்கேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்திருக்கேன். வெங்காயம் ஆப்ஷனல் தான், நீங்க வேண்டானா அவாய்ட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட சேர்த்திக்கோங்க. நல்லா வணக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். நீங்க இந்த கேரட்டை வேக வைக்காம கூட இதே மாதிரி பச்சடி செய்யலாம். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. டயட்ல இருக்கவங்களுக்கு அது நல்ல ஃபில்லிங்கான ஒரு ஃபுட்டா இருக்கும். அவ்வளவுதாங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு பவுல்ல நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கேரட்டை ஆறினதுக்கு அப்புறமா சேர்த்திக்கலாம். நம்ம பொடிச்சு எடுத்து வச்சிருக்க தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி அதையும் சேர்த்திட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிறதும் ஆறி இருக்கு, அதையும் சேர்த்திக்கலாம். கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கலாங்க. நான் ஏற்கனவே 3 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன். இதுக்கு தயிர் நல்லா கெட்டியா இருந்தாதான் நல்லா இருக்கும். பேக்கெட் தயிரா இருந்ததுன்னா அப்படியே நீங்க சேர்த்திக்கலாம். தயிர் நல்லா கெட்டியா இருந்தாதாங்க நல்லா இருக்கும். தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம இலையில வைக்கும் போது ஓடும். அதனால கொஞ்சம் கெட்டி தயிரா எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், எல்லாம் சேர்த்தாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். கேரட் ரொம்ப இனிப்பா இருந்ததுன்னா பச்சை மிளகாய் இன்னொன்னு கூட நீங்க சேர்த்திக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதே பாத்தீங்கன்னா பீட்ரூட்லயும் செய்யலாம் இதே மாதிரி. இதே நீங்க கேரட் பொரியல் மாதிரி செஞ்சு கூட நீங்க அதோட தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம்.